வணக்கம். ஜெம் தொலைக்காட்சி சார்பில் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அயலகத்தில் இருந்தாலும் ஆபீஸ் வழியே பணிகள் நடக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. வரும் 9ஆம் தேதி மீனவர்கள் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக பங்கேற்கும். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அரசின் தவறுகளுக்கு கடைநிலை அதிகாரிகளை பலியாக்குவதுதான் திராவிட மாடலா? நாம் தமிழர் கட்சி சீமான் கேள்வி. மதுரையில் புத்தக கண்காட்சியில் பாடலுக்கு சாமியாடிய மாணவிகள். பாடல் ஒளிபரப்பப்பட்டதில் எந்த விதிமீறலும் இல்லை என மாவட்ட நிர்வாகம் பதில். மதுரையில் புத்தக கண்காட்சி சம்பவம். மூட பழக்கங்களை தடை செய்யும் சட்டம் இயற்ற வேண்டும் என விசிக தரப்பில் கோரிக்கை. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அயலகத்தில் இருந்தாலும் அரசு கோப்புகள் தேங்கிவிடாமல் ஆபீஸ் வழியே பணிகளை தொடர்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி அமெரிக்கா சென்றார். சான் பிரான்சிஸ்கோ மாநகரில் மைக்ரோசாப்ட், கூகுள் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அடுத்து சிகாகோ நகரில் ஈட்டான் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 17 நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 14ஆம் தேதி சென்னை திரும்புகிறார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும், அயலக மண்ணில் இருந்தாலும் அரசு கோப்புகள் தேங்காமல் ஆபீஸ் வழியே பணிகள் தொடரப்பட்டு வருகிறது எனவும் பதிவிட்டுள்ளார். வரும் 9ஆம் தேதி மீனவர்கள் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 22 மீனவர்களையும் 2 விசை படகுகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க மத்திய அரசையும் திமுக அரசையும் வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் திருவைக்குளம் விசைப்படகு மீனவர்கள் ஒன்றிணைந்து வரும் 9ஆம் தேதி அன்று நடத்தப்படும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுகவினர் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்துள்ளார். இதில் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, SP சண்முகநாதன், செல்லப்பாண்டியன் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்றும் அதில் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் நிர்வாக தவறுகளுக்கு கடைநிலை அதிகாரிகளை பலியாக்குவதுதான் திராவிட மாடலா என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகர் அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியருக்காக நடத்தப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவிற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்ததை அடுத்து அப்பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை மட்டும் பணியிடை மாற்றம் செய்தது கண்டனத்துக்குரியது என்றார். குறிப்பிட்ட பள்ளிகளில் நடைபெற்ற சொற்பொழிவானது கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் அவர்கள் அனுமதியின்றி நடைபெற்றதா அல்லது பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்துக்கு தெரியாமல் நடைபெற்றதா என்று கேள்வி எழுப்பி அவர், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளின் அமைச்சகத்தின் அனுமதி தான் நடைபெற்றதென்றால் அவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுப்பது, யார் தண்டனை கொடுப்பது என்று கேள்வி எழுப்பினார். மதுரையில் புத்தக கண்காட்சியில் ஒலிக்கப்பட்ட பாடலுக்கு மாணவிகள் சாமியாடிய சம்பவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் பதிலளித்துள்ளது. மதுரை தமுகம் மைதானத்தில் தமிழக அரசு சார்பில் புத்தக கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டது. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்த இந்த கண்காட்சியில் அங்கே இடி முழங்குவது என்ற கருப்பசாமி பாடல் ஒலிக்கப்பட்டது. அப்போது கருப்பசாமி வேடமிட்ட ஒருவர் ஆடி வந்தார். தொடர்ந்து அங்கிருந்த மாணவிகள் சிலர் சாமியாட தொடங்கினர். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் பதிலளித்துள்ளது. இதன்படி நாட்டுப்புற பாடலான கருப்பசாமி பாடல் நாட்டுப்புற கலைஞர்களால் பாடப்பட்டது எனவும், இந்த பாடல் ஒளிபரப்ப பட்டதில் எந்த விதிமீறலும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்ச்சி முறையாகவே நடத்தப்பட்டது எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சியில் இருந்து காரைக்கால் சென்ற பயணிகள் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சியில் இருந்து தஞ்சாவூர், திருவாரூர் வழியாக காரைக்கால் செல்லும் பயணிகள் ரயில் இன்று காலை 8:25 மணிக்கு திருச்சியில் இருந்து புறப்பட்டது. இந்த நிலையில் காலை 9 மணிக்கு திருவெரும்பூர் ரயில் நிலையம் வந்த ரயிலில் பயணிகள் ஏறிக்கொண்டிருந்த போது ரயிலின் என்ஜின் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை வெளியேறியது. இதை கண்ட ஓட்டுநர் உடனடியாக ரயிலில் இருந்த பயணிகளை இறக்கினார். பயணிகள் உடனடியாக கீழே இறங்கியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்தை அடுத்த பயணிகள் அனைவரும் பின்னால் வந்த வேளாங்கண்ணி சிறப்பு ரயிலில் பயணத்தை தொடர்ந்தனர். பயணிகள் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை வெளியேறிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பிற்கு தேர்வான அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்த 3 மாணவிகள், சங்கரன்கோவில் மற்றும் பண்பொழியை சேர்ந்த 2 மாணவியர் என மொத்தம் 5 மாணவிகள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர உள்ளனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தனியார் கல்லூரி விருந்தினர் மாளிகைக்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அரசு பள்ளி மாணவிகள் வாழ்த்து பெற்றனர். வாழ்த்து பெற்ற மாணவ மாணவிகளுக்கு புத்தகம் மற்றும் டெத்தஸ்கோப் வழங்கி தனது பாராட்டுகளையும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, கடம்பூர் ராஜு, தென்காசி மாவட்ட செயலாளர் குட்டியப்பா முரளி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடந்த 3 ஆண்டுகளில் 1,20,00,000 நபர்கள் முத்ரா கடன் பெற்றுள்ளதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் ஜவ்வாது மலையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தமிழக ஆளுநர் RN ரவி ஜவ்வாது மலைக்கு வருகை புரிந்தார். அப்போது மலைவாழ் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தமிழக ஆளுநர் RN ரவிக்கு ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்றனர். இதையடுத்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பில் வைக்கப்பட்டிருந்த அரங்குகளையும் பார்வையிட்டு மலைவாழ் மக்களிடையே உரையாற்றினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் கடந்த 3 ஆண்டுகளில் 1,20,00,000 நபர்கள் முத்ரா கடன் பெற்றுள்ளது மலைவாழ் மக்களிடையே கல்வி குறித்தான விழிப்புணர்வு அதிகம் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து மலைவாழ் மக்களுடன் ஆளுநர் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு அருந்தினார். தாவேகா கட்சி மாநாடு நடத்த அனுமதி வழங்கப்பட்டால் நண்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை மாநாடு நடைபெறும் என தாவேகா கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் 23ஆம் தேதி நடத்துவதற்கு அனுமதி கேட்கப்பட்டது. இந்நிலையில் காவல்துறை சார்பில் மாநாடு நடத்த 21 நடைமுறை கேள்விகள் கேட்கப்பட்டதற்கு பதில் விளக்கத்தினை விழுப்புரம் டிஎஸ்பி அலுவலகத்தில் டிஎஸ்பி சுரேஷிடம் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் N ஆனந்த் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநாடு நடத்த காவல்துறை சார்பில் கேட்கப்பட்ட 21 கேள்விகளுக்கு பதில் அளித்து மனு தரப்பட்டுள்ளதால் காவல்துறை அனுமதி வழங்கிய பின் மாநாடு நடைபெறுவதற்கான அதிகாரப்பூர்வ தேதியினை விஜய் வெளியிடுவார் என தெரிவித்தார். மேலும் மாநாடு நடைபெற அனுமதி வழங்கினார் நண்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை மாநாடு நடைபெறும் எனவும் தெரிவித்தார். ஒரு 2 நாள்ல சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரி, மேல் அதிகாரி சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன பிறகு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதிகபூர்வமாக தேதியை அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் அது அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நாங்க பதில் கொடுத்திருக்கிறோம். அது மேலதிகாரி கிட்ட அவங்க பேசிட்டு நாங்க சொல்றோன்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொன்ன பிறகு தலைவர் தளபதி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் பொறுப்பு அதிகாரியான பவானி மோட்டார் வாகன ஆய்வாளர் குணசேகரன் வழக்கமான அலுவலக பணிகளில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அலுவலகத்திற்குள் ஆய்வாளர் ரேகா தலைமையில் ஆய்வுக்குழு, ஆய்வாளர் சதீஷ் உட்பட 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் செந்தில் என்ற நபரிடம் லஞ்சமாக பெறப்பட்ட ரொக்க பணமும் அந்த பணத்துடன் எந்த வாகனத்திற்கு எவ்வளவு தொகை என்ற விபரம் அடங்கியிருந்த ஆவணங்களையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றினர். பின்னர் அங்கிருந்த இடைத்தரகர்களிடம் கைப்பற்றிய லஞ்ச பணத்தை மொத்தமாக எண்ணி பார்க்கையில் அது 1,30,000 ரூபாய் ரொக்கப்பணம் இருந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட லஞ்ச பணம் குறித்த மோட்டார் வாகன ஆய்வாளர் குணசேகரன் உள்ளிட்ட அலுவலக ஊழியர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் தாயின் கண்முன்னே காதலனுடன் தப்பிச் செல்ல முயன்ற மகளை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மணிவேல், கோமலவள்ளி என்பவர்களது மகளான மேனகா அரசூர் தென்னம்பாளையத்தில் உள்ள KPR நூர் பாளையில் தங்கி பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த டேனியல் என்பவரை காதலித்து வந்துள்ளார். இவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மேனகாவின் பெற்றோர் தனது மகளை நூட்பாளையிலிருந்து சொந்த ஊருக்கு அழைத்து செல்லும் போது டேனியல் கருமத்தம்பட்டி பேருந்து நிலையத்தில் நின்றுள்ளார். அப்போது மேனகா தாயிடம் இருந்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். அப்போது அருகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கருமத்தப்பட்டி போலீசார் இளம்பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் நடைபெற்ற தமிழ் ஆய்வுத்துறை கருத்தரங்கத்தில் முனைவர் கண்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
கரூர் அரசு கலைக் கல்லூரியில் தமிழ் ஆய்வுத்துறை சார்பில் பேராயுதம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கத்தில் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரி தமிழ் ஆய்வுத்துறை தலைவரும் இணை பேராசிரியருமான கண்ணன் சிறப்புரையாற்றினார். அப்போது போர்க்களத்தில் துப்பாக்கியை விட வலிமையானது புத்தகம் என ரஷ்ய புரட்சியாளர் லெனின் தெரிவித்ததை மேற்கோள் காட்டினார். மேலும் புத்தகங்களை நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள், அவை ஒருபோதும் உங்களுக்கு துரோகம் இழைக்காது என இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் கூறியதையும் மேற்கோள் காட்டி பேசினார். இதில் தமிழ் ஆய்வுத்துறை துணை பேராசிரியர் கண்ணமுத்து, தேர்வு நெறியாளர் கற்பகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீங்க வந்து புத்தகம் சாதாரண நினைச்சாதீங்க, அதுதான் உலகிலே ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சொல்றான், போர்க்களத்திலே துப்பாக்கிகளை விட வலிமையாக இருந்தாரு புத்தகங்கள். எழுத்து எழுதுகோளும் நாம் வணங்கும் தெய்வம் என்ற பாரதி. சாக்ரட்டிஸ் சொல்றான், படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல்தான். இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் சொல்றார், புத்தகங்களை நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள், அது ஒருபோதும் உங்களுக்கு துரோகம் செய்யாதுன்னா. நாங்குநேரியில் தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திய போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு செய்முறை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாங்குநேரி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் தலைமையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதுவது போல் செய்து காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நாங்குநேரி ராமானுஜர் மெட்ரிக் பள்ளி மாணவர்களின் தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிலையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்திய போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஆத்தூரில் முகமூடி அணிந்து அரை நிர்வாணத்துடன் இரவு திருட செல்லும் மர்ம ஆசாமிகள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள விநாயகபுரம் நேதாஜி நகர் பகுதியில் அதே பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்பவர் வசித்து வருகிறார். இவரது வீட்டில் நேற்று இரவு மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து அரை நிர்வாணத்தோடு சுற்றித் திரிந்துள்ளனர். மேலும் தங்கவேல் வீட்டினுள் நுழைய முற்பட்ட போது அவரது வீட்டில் அலாரம் அடித்ததால் திருட வந்த நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர். பின்னர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது 3க்கும் மேற்பட்ட நபர்கள் முகமூடி அணிந்து அரை நிர்வாணத்தோடு சுற்றித் திரிந்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்த ஆத்தூர் நகர போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாங்காடு அருகே பர்னிச்சர் கம்பெனியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. மாங்காடு அடுத்த கொளப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சிவகுமார் என்பவருக்கு சொந்தமாக பர்னிச்சர் கம்பெனி மற்றும் குடோன் உள்ளது. இந்த பர்னிச்சர் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். இந்த தீ விபத்தில் குடோனில் இருந்த மூலப்பொருட்கள், மெஷின்கள் உள்ளிட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் முற்றிலும் எரிந்து நாசமானது. மேலும் இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 334ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் திருப்பலி நிறைவேற்றி தொடர்ந்து கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தினார். பின்னர் பங்கு மக்கள் மத்தியில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆரோக்கிய அன்னையை வழிபட்டு சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மை சமேத கைலாசநாதர் ஆலய திருக்குட முழக்கு நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க முதல் நாள் யாகம் துவங்கியது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சூலூர் அருகே சாமலாபுரத்தில் உள்ள சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. அம்மனை அலங்காரம் செய்து யானை மேல் வைத்து ஊர்வலமாக கொண்டு வந்தனர். இந்த ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த கோவிலம்பாக்கத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலின் 32ஆம் ஆண்டு ஆவணி மாத திருவிழா நடைபெற்றது. விழாவில் அம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் கோவிலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கீதா, துணைத் தலைவர் மணிமாறன் ஆகியோர் சார்பில் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தனியார் தொலைக்காட்சியின் பாடகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போது காணலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி விழா இந்து முன்னணி சார்பில் யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்றது. இதையடுத்து விநாயகருக்கு கண் திறந்து வாழை இலையில் 18 வகையான கனிகள் வைக்கப்பட்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் தனியார் கேஸ் என்டர்பிரைசஸ் சார்பாக வீரசக்தி விநாயகர் ஆலயத்தில் 33ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உரிமையாளர் நளினி மற்றும் ரமேஷ் உள்ளிட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
சேலத்தில் உள்ள ராஜகணபதி திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு கணபதி ஹோமம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து ராஜகணபதிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பழ வகைகள் மற்றும் சந்தனம், இளநீர், விபூதி, மஞ்சள், பால் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் கிழக்கே கோட்டையில் உள்ள பழவங்காட்டி கணபதி திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பல மணி நேரம் காத்திருந்து வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை அடுத்த உள்ளகரம் 185வது வார்டில் செல்வ கணபதி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவானது கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. பின்னர் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை 185வது மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா தேவி, வட்ட செயலாளர் திவாகர் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். தொடர்ந்து 500 பேருக்கு அன்னதானம் நடைபெற்றது. இதில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு திரு தேரோட்ட விழா நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று சேர்ந்து தேரை வடம் பிடித்து இழுக்க தொடங்கினர். பின்னர் பக்தர்கள் 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்து கோவிலை அடைந்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கற்பக விநாயகர் பெருமானை வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பம் கடைவீதியில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் 31ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி நடைபெற்றது. முன்னதாக 10 அடி உயரம் கொண்ட விநாயகர் சிலைக்கு அதிகாலையில் கணபதி ஹோமம், மகா பிரதிஷ்டை செய்யப்பட்டு வெள்ளிக்காப்பு அலங்கார தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பேருந்து நிலையம் அடைந்து நமது சிவன் கோயில் குளத்தில் விசர்ஜனம் செய்யப்பட உள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் திருவிழாவில் கலந்து கொண்டு விநாயகர் அருள் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி அதிகாலை 4 மணி முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. காலையிலிருந்தே பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறைவனை தரிசித்து அவர்களுக்கு லட்டு மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஏற்பாடுகள் அனைத்துமே நம்முடைய இந்து அறநிலையத்துறையின் ஆணைப்படியும் புதுச்சேரியினுடைய அரசின்படியும் அழகான முறையிலே இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே கண்டுகளித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடும் வகையிலே சிறப்படைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அருள்மிகு மணக்குள விநாயகர் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும், நோயற்ற வாழ்வும், குறைவற்ற செல்வம், எல்லா சௌகரியங்களும் வழங்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு சிறப்பான ஒத்துழைப்பு காவல்துறை மட்டுமல்ல, பிரஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரம் அருகே வழுதூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தில் 57ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி கடந்த 29ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா துவங்கியது. தொடர்ந்து விநாயக பெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர், மஞ்சள் பொடி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்ட 108 திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் கூட்டு பிரார்த்தனை மற்றும் அறுசுவை அன்னதானம் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை வழுதூர் அருளொளி மன்றத்தினர் செய்திருந்தனர். கடலூரில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து பிரதிஷ்டை செய்து வரும் நிலையில் மஞ்சக்குப்பம் கடைவீதியில் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான விநாயகர் பொம்மைகள், எருக்கம்பூ மாலை, அருகம்புல், மக்காச்சோளம், நாவல் பழம் போன்ற படையல்களுக்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் வாங்கி சென்று தரிசனம் செய்தனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்பதால் தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 53,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் 6680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் குறைந்து 53440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58296 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 89 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 89,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அயலகத்தில் இருந்தாலும் ஆபீஸ் வழியே பணிகள் நடக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. வரும் 9ஆம் தேதி மீனவர்கள் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அரசின் தவறுகளுக்கு கடைநிலை அதிகாரிகளை பலியாக்குவதுதான் திராவிட மாடலா? நாம் தமிழர் கட்சி சீமான் கேள்வி. மதுரையில் புத்தக கண்காட்சியில் பாடலுக்கு சாமியாடிய மாணவிகள். பாடல் ஒளிபரப்பப்பட்டதில் எந்த விதிமீறலும் இல்லை என மாவட்ட நிர்வாகம் பதில். மதுரையில் புத்தக கண்காட்சி சம்பவம். மூட பழக்கங்களை தடை செய்யும் சட்டம் இயற்ற வேண்டும் என விசிக தரப்பில் கோரிக்கை. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.